நியூ இயர் மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங்கே வந்து என்கிட்ட இருந்த சாமியெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டுட்டு அண்ட் தென் வந்து கோயில் கிளம்பி போயிட்டேன். இதை பார்த்தா உங்களுக்கு எந்த ஆங்கிள்லையாவது கோயில் மாதிரி தெரியுதான்னு சொல்லுங்கள். பட் ஆனால் இதுதான் கோவில், இங்கே சிவன் கோயில் கொவென்ட்ரியில் இருக்குது. அங்கே போயிருந்தேன். உள்ளே போனதுமே ஐயப்பாவை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. நான் எவ்வளோக்கு எவ்வளோ சோகமாக இருந்தேனோ அதை விட ட்ரிபிள் மடங்கு ஹாப்பி ஆகிட்டேன். பிகாஸ் என்னோடய ஃபேவரட் காட் அவர் தான். அவரை பார்த்தோன்னே ஓகே நம்ம கூட தான் இருக்கார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நியூ இயர் ஸ்டார்ட் ஆன மாதிரி எனக்கு இருந்தது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி கோயில் என்னன்னாலும் இந்த கோயில் சின்னதாக இருந்தாலும் ஆக்குப்பைடாக அழகாக இருந்தது பார்க்கவே. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு எங்கள் தீர்த்தம்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு திரும்பி பார்த்தா அன்னதானம் போட்டுட்ருந்தாங்க. அன்னதானம் கோயிலில் வந்து அன்னதானம் சாப்பிட்லன்னு எப்படி நானும் லைனில் நின்று அன்னதானத்தெல்லாம் வாங்கிட்டு ஒரு ஓரமாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியே ஆகணும். எனக்கு யூகேயில் வந்து யாருமே தெரியாது. நான் வந்து தனியாக தான் இங்கே வந்தேன். அப்படி வரும்போதே எனக்கு இங்கே வந்து 2 ஃபேமிலி இப்போ எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ். நான் ஸ்டே பண்ணியிருக்க வீட்டுக்காரங்க இருந்தேன். நான் ஆப்போசிட் வீட்டில் அவங்க ஆப்போசிட் வீட்டுக்காரங்க கூட எனக்கு சொல்ல மனசு வரல. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க ஃபேமிலி பேர் சொல்லி அர்ச்சனை பண்ணும்போது என் பேரும் சொல்லி பண்ணாங்க. அந்த நிமிஷம் அப்படி எனக்கு கண்ணே கலங்கிடுச்சு. இந்த கோயிலில் வேப்ப மரம்லாம் வச்சுருந்தாங்க. நான் ஃபஸ்ட் டைம் யூகே வந்து இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வேப்ப மரம் கிடையாது. இது வந்து இந்த கோயிலோட வாஷ்ரூம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். சாமியெல்லாம் கும்பிட்டு அங்கே வந்து ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பாய். இன்னொரு மினி விளாக்ல பார்க்கலாம்.